கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதிய நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல பிள்ளைங்கள வளர்க்கிறதுன்றது ரொம்ப சவாலான காரியமா இருக்குது. எந்த பெற்றவர்களும் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்ல முடியறதே இல்ல. நாம போதிக்கிறத விட இந்த உலகம் அதிகமா போதிக்குது. இதனுடைய காரணமா பெற்றோர்கள் பிள்ளைங்கள கண்டிக்க முடியாம, அவங்கள சரியான பாதையில நடத்த முடியாம, ரொம்ப சங்கடத்துல வாழ்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்பா பேசினாலே அர்ச்சனைதான்ற மனப்பாங்கு பிள்ளைங்க கிட்ட வந்துடுது. இது பிள்ளைங்களுக்கு மத்தியில வளரக்கூடிய ரொம்ப தவறான மனப்பான்மை. நம்ம சரியா வளரும்படிக்கு தான் நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு உதவி செய்யறாங்கன்னு நினைக்கக்கூடிய காலம் வரும்போது, நாம எல்லா வாய்ப்பையும் இழந்திருப்போம். அப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா பரவால்ல, அன்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அப்பா இருக்கிறாரே, ஐயோ! அவருடைய தொல்ல தாங்க முடியலன்னு கதறக்கூடிய பிள்ளையா நீங்க? தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த சிந்தனை பகுதிய நேரம் எடுத்து சிந்திச்சு பாருங்க. மகனுக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல. ஃபேன ஆஃப் பண்ணாம வெளிய போற. ஆள் இல்லாத ரூம்ல டிவி ஓடுது பாரு. அத ஆஃப் பண்ணு. பேனாவ ஸ்டாண்ட்ல வை. கீழ கிடக்குது பாரு. இப்படியே சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பா அவனை நச்சரிச்சுட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நேற்று வர வீட்ல இருந்ததால அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருந்துச்சு. வேலை கிடைச்சதும் வேற எங்கேயாவது வெளியூர் போயிடணும், அப்பாவுடைய நச்சரிப்பு குறையும்னு அவன் நினைச்சுக்கிட்டான். நேர்காணலுக்கு கிளம்பினான். கேக்குற கேள்விக்கு தயங்காம தைரியமா பதில் சொல்லு. தெரியலன்னாலும் தைரியமா எதிர்கொள்ளுன்னு செலவுக்கு கூடுதலா பணம் கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு அப்பா. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்னா மகன். கட்டிடத்துடைய பெரிய கேட்ல செக்யூரிட்டி இல்ல. கதவு கொஞ்சம் திறந்திருந்தாலும் அதனுடைய தாழ்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு உள்ள நுழையறவங்க மேல இடிச்சிடுறது போல இருந்துச்சு. அதை சரி செஞ்சுட்டு கதவை சரியா சாத்திட்டு உள்ள வந்தான். நடைபாதையினுடைய இரு புறமும் அழகு மலர் செடிகள் வரவேற்றுச்சு. தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காவலாளி மோட்டரை அணைக்கிறதுக்காக குழாயை அப்படியே போட்டுட்டு போயிருந்தான். தண்ணீர் செடிகளுக்கு பாயாம நடைபாதையை நனைச்சுக்கிட்டு இருந்துச்சு. குழாய கையில எடுத்தவன் செடியினுடைய அடியில நீர் படும்படி போட்டுட்டு கடந்து போனான். வரவேற்பறையில யாருமே இல்ல. நேர்காணல் முதல் தளத்துல நடைபெறதா அறிவிப்பு வச்சிருந்தாங்க. மெதுவா மாடிப்படியில ஏறினான். நேற்று இரவு போடப்பட்டிருந்த விளக்கு காலையில 10 மணி ஆகி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. விளக்க அணைக்காம போறியே அப்படின்னு அப்பாவுடைய கண்டிப்பு காதுக்குள்ள ஒலிக்கிறது போல தெரிய, எரிச்சல் வந்தாலும் படியுடைய பக்கத்துல இருந்த சுவிட்சை இயக்கி விளக்க அணைச்சான். மாடியில பெரிய ஹால்ல ஏராளமானவங்க இருக்கையில அமர்ந்திருந்தாங்க. கூட்டத்தை பார்த்த மகனுக்கு ஒரே திகைப்பு. நமக்கு இங்க வேலை கிடைக்குமான்னு மனசாட்சி படபடக்க ஆரம்பிச்சுச்சு. பதற்றத்தோட அறைக்குள்ள நுழைய காலடி வச்சான். மிதியடியில வெல்கம்ன்ற எழுத்து தழைக்கீழா இருந்ததை கவனிச்சான். அதையும் வருத்தத்தோட காலால சரி செஞ்சுட்டு உள்ள நுழைஞ்சான். அறையினுடைய முற்புறத்துல நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க, பின்பக்கத்துல பல மின் விசிறிகள் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. யாருமே இல்லாம ஏன் அறையில விசிறி ஓடுதுன்னு அம்மாவுடைய கேள்வி காதுக்குள்ள ஒலிக்க, மின் விசிறிகளையும் அணைச்சிட்டு மற்ற இளைஞர்களோட போய் உட்கார்ந்தான். இளைஞர்களை ஒவ்வொருத்தரா உள்ள அழைச்சி மற்றொரு வழியா வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால என்ன கேள்வி கேட்பாங்கன்றது மகனுக்கு தெரியவே இல்லை. கலக்கத்தோட நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான். சர்டிபிகேட்களை வாங்கி பார்த்த அதிகாரி அதை பிரிச்சு பார்க்காமலேயே, நீங்க எப்போ வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது நேர்காணல்ல கேட்கப்படக்கூடிய புத்தி கூர்மை கேள்வியா, இல்ல வேலை கிடைச்சு விட்டதான அறிகுறியா அப்படின்னு தெரியாம குழம்பி போய் நின்னா மகன். என்ன யோசிக்கிறீங்கன்னு பாஸ் கேட்டாரு. நாங்க இங்க யாருக்கும் கேள்வி கேட்கல. கேள்வி பதில்ல ஒருத்தருடைய மேலாண்மையை தெரிந்து கொள்றது கடினம். அதனால செயல்பாட்டின் அடிப்படையில தேர்வு வச்சுட்டு கேமரா மூலியமா கண்காணிச்சோம். இங்க வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாம வீணா போயிட்டு இருந்த நீரையோ, இல்ல எரிஞ்சிட்டு இருந்த மின் விளக்கையோ, ஓடிக்கிட்டு இருந்த விசிறியையோ எதையுமே சரி செய்யல. நீங்க ஒருத்தர் தான் அத்தனையும் சரி செஞ்சுட்டு உள்ள வந்தீங்க. நாங்க உங்களையே தேர்வு செஞ்சிருக்கிறோம்னு சொன்னாரு. அப்பாவுடைய கண்டிஷன்கள் எப்பயுமே அவனுக்கு எரிச்சலை தான் தரும். ஆனா அந்த ஒழுங்குமுறை தான் இன்னைக்கு வேலை வாங்கி தந்திருக்குதுன்றத அவன் அறிஞ்சப்போ ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்பா மேல உள்ள எரிச்சல் சுத்தமா தணிஞ்சு போச்சு.
வேலைக்கு போகக்கூடிய இடத்திற்கு அப்பாவையும் அழைச்சு செல்லணுன்ற முடிவோட சந்தோஷமா வீடு திரும்பினாமாக. பிரியமானவர்களே, தேவன் நம்மோட இருந்து வழிநடத்தும்படி நமக்காக கொடுக்கப்பட்ட வழிகாட்டி புத்தகமே அப்பா. அப்பான்ற ஒருத்தர் நமக்காக எது செஞ்சாலும், எது சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக மட்டுமே இருக்கும். ஒளி விழுகையில் வலி என நினைக்கக்கூடிய எந்த பாறையும் சிலையாகிறதில்ல. வலி பொறுத்த சில பாறைகளே சிலையாகி ஒளி கூட்டுது. நம்ம அழகிய சிலையா உருவாகிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத சில தீய குணங்களை கண்டிப்பால, தண்டிப்பால, சில நேரம் வில்லனா நமக்கு தெரியக்கூடிய தந்தை உளி போன்ற வார்த்தைகளால கட்டுப்படுத்துறதுனால தான். நம்ம காலர தூக்கிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு அவங்க உருவாக்கிய சிலையா நம்மள அழகனா அழகியா பார்த்து கொள்றது அந்த தந்தைன்ற உளி செதுக்கிய விதம்தான். தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்புல வச்சுக்கிட்டு தான் பால் ஊட்டுவா, தாலாட்டுவா, கதை சொல்லி தூங்க வைப்பா. ஆனா தந்தை அப்படி இல்ல. தான் காணாத உலகையும் தன்னுடைய மகன் காணணும்னு தோள் மேல அமர வச்சு தூக்கி காட்டிக்கிட்டே போவாரு. ஒரு சொல் கவிதை அம்மா, அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா. தாய் கஷ்டப்படுறத கண்டுபிடிச்சிடலாம், தந்தை கஷ்டப்படுறத பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு 5 வயசுல ஆசானாவும் 20 வயசுல வில்லனாகவும் தெரியக்கூடிய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் மட்டுமே நல்ல நண்பனா பாதுகாவலரா தெரிகிறாரு. தாய் முதுமையில மகன்கிட்டயோ இல்ல மகள்கிட்டயோ புகுந்து காலத்தை கடத்திடுவா. அந்த வித்த தந்தைக்கு தெரியாது. கடைசி வர தனி மனுஷன்தான். அதனால தாயோ தந்தையோ உயிரோட இருக்கும்போது உதாசனப்படுத்திட்டு இறந்ததுக்கு அப்புறம் அழுவதால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இததான் வேதம், பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள்னு நீதிமொழிகள் 4:1-2 நமக்கு அழகா போதிக்குது. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய்ன்னு சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு உண்டாகும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.